ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இந்த கால்குலேட்டரில் இந்த மாதிரி கால்குலேட்டர் எந்த கால்குலேட்டர் இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் இருந்தாலே நீங்கள் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் இல்லாத கால்குலேட்டரில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கால்குலேட்டரில் இந்த M+M-MRC அப்படிங்கிறது என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பிளேலிஸ்ட்டில் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது 5000 ரூபாய்க்கு 10% பார்க்கணும் அப்படின்னா இப்போ 5000 இன்ட்டு 10% பார்க்கணுங்கிறத பெர்சன்டேஜ் அமைக்கிறங்க. 500 ரூபான்னு வந்துருச்சு. ஓகேயா? ஸோ இப்படி தான், ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் பெர்சன்டேஜ் பார்க்கணும், 5000 ரூபாய்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலே நீங்கள் இன்ட்டு கொடுக்கணும். ஓகேயா? மல்டிப்ளை சிம்பிளை யூஸ் பண்ணணும் ரெண்டு நம்பருக்கு இடையில. ஸோ 5000 இன்ட்டு 10% பட்டனை நீங்கள் கொடுத்துட்டாலே 500 அப்படின்னு வந்துடும். ஓகேயா? இந்த பெர்சன்டேஜில் நீங்கள் 3 சிம்பிள் யூஸ் பண்ணலாம். 1 இன்ட்டு, 2வது ப்ளஸ்ஸு, 3வது மைனஸு இடையில. ஓகேயா? இப்போ இன்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக காட்டும் இந்த கால்குலேட்டரில். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இன்ட்டு சிம்பிளை யூஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அடுத்து ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 5000 ரூபாய்க்கு 10% சேர்த்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ்ஸு கொடுக்கணும். ஓகே? 5000 ரூபாயோட 10% நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். 5000 ப்ளஸ்ஸு 10% அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 5500 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போது 5000 ரூபாய்க்கு 10% அவங்க நமக்கு திரும்ப தருவாங்க அப்படின்னா எவ்வளோ திரும்ப தருவாங்கன்னு பார்க்குறதுக்கு இன்ட்டு 10 கொடுக்கணும், 500 ரூபா திரும்ப தருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 5000 ரூபாய்க்கு 10% நம்ம கூட கொடுக்கணும். அப்படிங்கும்போது 5000 ப்ளஸ்ஸு 10% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5500 ரூபான்னு கால்குலேட்டரில் காட்டிடும். இப்போது 5000 ரூபாய்க்கு 10% நம்ம கம்மியாக கொடுக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5000 மைனஸு 10% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 4500 ரூபா நம்ம கொடுக்கணும். ஓகேயா? ஸோ இந்த இன்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்சன்டேஜோட அமௌண்ட்டை மட்டும் தனியாக காட்டும். ஓகேயா? அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டை காட்டாது, பெர்சன்டேஜ் மட்டும் காட்டும். ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டோட பெர்சன்டேஜ் ப்ளஸ் பண்ணி டோட்டலாக இதில் காட்டிடும். அடுத்து மைனஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டோட பெர்சன்டேஜ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி டோட்டல் இதில் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் காட்டாமல் பெர்சன்டேஜ் மட்டும் காட்டும். உங்களுக்கு திரும்ப பண்ணுற பாருங்கள். 5000 இன்ட்டு 10% அப்படிங்கும்போது 500 ரூபான்னு தனியாக காமிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம 5000 தனியாக ப்ளஸ் பண்ணி 2 ஸ்டெப்பாக போய் 5500 ரூபான்னு வருது. ஸோ அப்படி இல்லாமல் 5000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 500, அடுத்து 5000 ப்ளஸ்ஸு 10% போட்டிங்க அப்படின்னா 5500, அடுத்து 5000 மைனஸு 10% அப்படின்னு போட்டிங்கன்னா 4500. ஓகே? பெர்சன்டேஜில் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸு இது 3 4 யூஸ் பண்ணி இந்த சிம்பிள் எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ பெர்சன்டேஜ் சிம்பிள் இல்லாத கால்குலேட்டரில் எப்படி இந்த பெர்சன்டேஜை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ இந்த MR+MC அப்படின்னு யூஸ் பண்ணுறது, இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், பெர்சன்டேஜை நீங்கள் மனக்கணக்கில் மைண்டில் எப்படி எந்த கால்குலேட்டருமே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நம்ம பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.